எண்ணங்கள் மாற வேண்டுமெனில் சூழலை மாற்ற வேண்டும் என்று நீங்கள் சொல்வது சரிதான் ஆண்டி. ஒரு திருமணம் நடக்கும் இடத்தில் இருப்பவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். ஒரு மரணம் சம்பவித்த இடத்தில் இருப்பவர்கள் துக்கமாக இருப்பார்கள். அப்படியெனில் நாம் இருக்கும் சூழல் நமது எண்ணத்தை தீர்மானிப்பதில் ஒரு முக்கிய காரணியாக உள்ளது என்பது உண்மைதான். நமது சூழ்நிலையை மாற்றும் பொழுது நமது எண்ணத்தையும் மாற்ற முடியும் என்பது இப்பொழுது எனக்கு புரிகிறது. இனி என் மனதை சோர்வடைய செய்யும் எண்ணம் தோன்றும் பொழுது அதை மாற்றும் வழியை முயற்சிக்கப் போகிறேன் என்று ராகவி சொன்னவுடன் வெண்பாவும் காரண்யாவும் கைத்தட்டி மகிழ்ந்தனர். ஆம், வாழ்க்கையில் பிடிமானமற்று ஒருவர் பேசும்பொழுது உடனடியாக அவருக்கு நம்பிக்கை ஏற்படும் வண்ணம் பேசி அவரது எதிர்மறை எண்ணங்களை மாற்ற வேண்டும். வாழ்க்கை இனிமையானது என்பதை அவர் உணரும் வண்ணம் அவரது மனதை தெளிவுபெறச் செய்ய வேண்டும். பிரச்சனையை எதிர்கொள்ள வேறு வழிகளும் இருக்கக்கூடும் என்பதை உணராமல் ஒரு நிமிடத்தில் தோன்றும் தவறான எண்ணத்தால் தான் மன உளைச்சலுக்கு ஆளாகி சிலர் தற்கொலை செய்து கொள்கின்றனர். தன் உயிரை மாய்த்து கொள்ளும் அளவிற்கு தைரியம் கொண்டிருப்பவர்கள் அதே தைரியத்தை பயன்படுத்தி அந்த பிரச்சனையை சமாளிக்க முயற்சி செய்யலாம் அல்லவா? ஆம், நம் உயிர் உருவாக நாம் காரணமில்லாத போது நம் உயிர் பிரிய நாம் காரணமாக இருக்கக்கூடாதல்லவா? இவ்வாறு வெண்பா சொன்னதை கேட்ட பிறகு ராகவி மிகுந்த மனத்தெளிவோடு சிரித்தபடியே வீட்டிற்கு சென்றாள். இதன் பிறகு நடந்ததை நாளை சொல்கிறேன். தினமும் இரவு 7:30 மணிக்கு பேசுகிறோம் நீ எனக்கு என்ற தொடர் பதிவிடப்படும். முதலிலிருந்து கேட்க நினைப்பவர்களுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் தரப்பட்டுள்ளது. கலாவல்லி அருள்.